நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி தாங்க நான் இந்த தொகுப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, அதே தாங்க, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ரேஷன் ஷாப்புக்கான ரிசல்ட்டை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் அந்த தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். புதிதாக வீடியோக்குள்ளே வரக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்டர்வியூவோட ரிசல்ட் பிப்ரவரி எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்லேயே போட்டிருந்தேன். ஆனால் நிறைய நண்பர்கள் ஜனவரியிலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எதுவும் சொல்லலைங்க, அவங்க சொல்கிறபடியே போகட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ டிஆர்பி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் புயல் காரணமாகவும், இன்னும் ஒரு சில பெருநகரங்களில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நிறைய பேர் ஒரே லொக்கேஷனுக்கே அப்ளை பண்ணியிருந்ததாலையும் டிலே ஆகிட்டு இருந்ததுங்க இன்டர்வியூ எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த வகையில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் இன்டர்வியூஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சிங்க. இப்போது அந்த வகையில் டிஆர்பியில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எல்லா மாவட்டங்களுக்குமான நேர்காணல் முடிந்த பட்சத்தில் பிப்ரவரி மாதத்தில் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலராக இந்த தேதியிலேருந்து தான் ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அந்த தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 15, 16 இந்த 2 தேதிகளில் இருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியாகும். அந்த ரிசல்ட் எப்படி வெளியாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வாயிலாகவும், அதுக்கப்புறம் உங்களோட மின்னஞ்சல் வாயிலாகவும் பெறப்படுவீங்க. இது எல்லாம் போக யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போஸ்ட் வழியாகவும் வரும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டிஆர்பி வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ பதிவுக்கிலேயே நான் பதிவிடுறேங்க. அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனாக்க பிடிஎஃப் ஃபைலும் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட யூசர் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஃபைன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ரிசல்ட் வெளியான அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தோட இன்னொரு வீடியோவும் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேங்க. அப்போ எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. இன்னும் ரிசல்ட்டே வரலை, எதுக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பரவாயில்லைங்க, அப்போ நான் போட்டது தப்பு தான். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். யார் யார் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ இந்த வீடியோவோட லிங்க்கில் நான் வைக்கிறேங்க. போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வீடியோக்குள்ளே வரவங்க மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.